மலைபோற அங்காளம்மன் சக்தி பீடத்துலேருந்து குருஜி பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏவல் பில்லி சூனியத்தை நீக்கக்கூடிய சக்கரம் எனக்கு கொஞ்சம் காளியோட சக்கரங்களை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் எனக்கு அதுக்காக தான் ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி தான் இப்போ உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இதோட மந்திரங்களும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், சக்கரை பொங்கல் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், வடை சேர்த்துங்க, ஒரு கோழி சேர்த்துக்கணும். இதுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட பேய் பிசாசுகள் பிடித்திருந்தாலும், ஏவல் பில்லி சூனியம் ஒரு உடம்புல இருந்தாலும் அதை ஒதுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு சக்கரம். இது காளியோடது, சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கழுப்பு இருக்குது, ஒரு கழுப்போடு இருக்கிறாங்க, கை கால் வீங்கி போய் ரொம்ப உடல்நல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் பார்த்து இது நீங்கலை, இது உடல்நல சரியாகலை அப்படின்னு உங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை மாதிரி பூஜைகளை பண்ணி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சித்திப்படுத்திக்கணும். 48 நாள் இந்த மந்திரத்தை 1008 ஒரு நாள் வீதம் கொடுத்து 48 நாள் விரதம் இருந்து இந்த மந்திரங்களை ஒரு நாளைக்கு 1008 விதம் நீங்கள் சொல்லணும். சொன்ன பிறகு இது சித்தி ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சக்கரங்களை போட்டுட்டு கிழக்கு முகமாக அந்த சக்கரங்களை போடலாம், இல்லை வடக்கு முகமாகவும் போட்டு நீங்கள் அமரலாம், சரிங்களா? இந்த மந்திரங்களை பாருங்கள், நல்லா தெளிவாக பார்த்துங்க. நான் தெளிவாக தான் எழுதியிருக்கேன். நாளைக்கு எது தெரியல, எனக்கு எழுத்துக்கள் சரியாக தெரியல ஏன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெளிவாக தான் நான் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இது காளியோட மந்திரங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளில் நீங்கள் இதை ரொம்ப வருஷமாக இருக்குது சாமி, இது உடம்புல விட்டு விலகலை, இதை விளக்கணும், இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது சாமின்னு நிறைய பேர் உங்களை கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் செய்து கொடுக்கலாம், தைரியமாக செய்து கொடுக்கலாம். ரொம்ப உடல் சுத்தபத்தமாகவும் மனசு சுத்தபத்தமாகவும் இருக்கணும். நீங்கள் செய்து கொடுக்கும்போது காளியை மனதார நினைக்கணும். இது ஒரு பாவ மூலியமாக தான் நீங்கள் பண்ணணும், சரிங்களா? 3 முச்சந்தி மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 5 மாவு கலந்த மாதிரி பாவை எடுத்துக்கோங்க. எடுத்து ஆதாள எண்ணெய் கொஞ்சம் கலந்துக்குங்க, நெய் கொஞ்சம் கலந்துக்குங்க. இதை நீங்கள் செய்யும்போது உடல் சுத்தம், மன சுத்தம் இருக்கணும். தைரியமாக பண்ணுங்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு செய்வன பில்லி சூனிய கோளாறு யாருக்கு இருக்குதோ அவங்கள அந்த சக்கரத்து மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 உரு கொடுத்து பாவையின் மூலியமாக நல்லா இடது பக்கம் 9 முறை, வடது பக்கம் 9 முறை சுற்றி கீழே பின்பக்கம் முன்பக்கமும் 3 முறை இறக்கி இந்த பாவையை தாண்டச் சொல்லி இதே சக்கரங்களை தாய்த்தாக செய்து அவங்களுக்கு நீங்கள் போட்டிங்கனால் எப்பேற்பட்ட பேய் பில்லி சூனியம் ஏவல் துருவ ஆன்மாக்கள் எச்சிக்கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் எச்சனி கொண்டு
விலகும். சரிங்களா? பிரம்ம பிசாசு இருக்குது, பிரம்ம தேவதை இருக்குது, எல்லாமே விலகும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்கரம். இதை நீங்கள் முறையாக செய்தீங்க அப்படின்னாக்கா சகல காரியத்தையும் இது அடங்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு இயந்திரங்களும் பார்த்து நான் உங்களுக்கு செய்கிறேன். என்னோடய வேலை போக, என் டைம் போக ஒவ்வொரு வீடியோ இப்போ நான் போட்டுருக்குறேன். சரிங்களா? தைரியமாக செய்யுங்க. சகல காரியமும் ஆடும். சரிங்களா? பேய் பிசாசு கோளாறுகள் முழுவதும் ஆடும். அப்பேற்பட்ட ஒரு சக்கரம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தேடி தேடி போடுறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன். சரிங்களா? பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் இதை மாதிரி நல்ல கேள்விகளை என்ன கேளுங்க. நல்லதை எடுத்துக்குங்க, கெட்டதை ஒதுக்கிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துக்கங்க, அது கெட்டதுன்னு பட்டால் அதை ஒதுக்கிடுங்க. ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். ஓம் காளி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.